வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 11ஆம் நாள் மார்கழி, அதாவது இன்றைய தினம் 11ஆம் நாள் மார்கழி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்றைக்கி ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் 11 பாடல் 11 அதை பாடலாம். நம்ம என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்படி இல்லைனா ஒரு நோட்டில் எழுதிண்டும் பாடலாம். நல்லா பக்தியுடனும் இறை சிந்தனையுடனும் நம்ம இன்றைக்கி பாடணும். பாடினா நமக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திருப்பாவை 11ஆம் நாள் பாடல் 11 பாசுரம் பாடலாம் வாங்க. கற்று கரவை கணங்கள் பல கரத்து செற்றார் திரளழிய சென்று சேருஞ்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்ற திருத்தோழிமா எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து மூகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதி பேசாதி செல்வ பெண்டாட்டி நீ ஏற்று குரங்கும் பொருளேலோரெம் வாவாய். இப்போ இந்த 11ஆம் நாள் திருப்பாவை பாசுரத்தின் பொருளை பார்ப்போம். அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகின்றது என்றால், அதாவது கன்றுகள், அதாவது கண்ணுக்குட்டியோடு இருக்கின்ற பசுக்களிலிருந்து பாலை கறப்பவனுமாகிய கண்ணபிரான் மற்றும் எதிரிகள் தன்னை எதிர்த்து நின்று போராடும்போது அந்த எதிரிகளை எதிர்த்து நிற்கின்ற கண்ணனுமாகிய கண்ணபிரான் மற்றும் மாசு மறு இல்லாத முகத்தை உடைய கண்ணனனே நினைத்து துதிக்கின்றவளே மற்றும் புற்றில் இருக்கும் பாம்பு படத்தை போல அழகுடையவளே, நாங்கள் கூட்டத்தோடு வந்து உம்முடைய வீட்டு வாசலை நின்று உன்னை எழுப்புகிறோம். ஏன் துயில் எழ மாட்டேங்கின்றாய்? நீர் ஏன் தூங்கிக் கொண்டே இருக்கிறாய்? நாங்கள் கூப்பிடுவது உமக்கு காது கேட்கலையா? எழுந்திரு பெண்ணே, நாங்கள் அனைவரும் கண்ணனை துதிக்கின்றோம், கண்ணபிரானை நினைத்து பாடுகின்றோம். நீ எழுந்திரு, ஏன் எழுந்திருக்கிற மாட்டேங்கிறாய் என்று தோழிகள் அனைவரும் ஆண்டாளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதுதான் இந்த பாடல் வரிகள் குறிக்கிறது. மேலும் நீ வெகு நேரமாக எதுவும் பேசாமலும் அசையாமலும் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஏன் அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறார்? அவ்வளவு என்ன உனக்கு பலன் கிடைக்கும்? இந்த தூக்கத்தில் உனக்கு என்னதான் பலன் கிடைக்கும் என்று தோழிகள் அனைவரும் ஆண்டாளை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இதுதான் இந்த பாடல் வரிகளின் கருத்தாகும். ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் நமோ நாராயணாய நம. ஆண்டாள் திருவடிகளே போற்றி, ஆண்டாள் திருவடிகளே போற்றி, ஆண்டாள் திருவடிகளே போற்றி. இப்போது நம்ம 11ஆம் நாள் பாசுரம், அதாவது திருவெம்பாவை 11ஆம் பாசுரம் 11ஆம் பாடலை பற்றி நம்ம இப்போ பாடலாம் மற்றும் விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருவெம்பாவை சிவனை பற்றி நம்ம பாடுகிறோம். சிவபெருமானை போற்றி புகழ்ந்து அவரை பற்றி நாம் பாடுகிறோம். வாங்க என் கூடவே பாடுங்க இந்த பாடல் வரிகளை. இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டும் பாடலாம். வாங்க நம்ம இப்போ பாடலாம். திருவெம்பாவை 11ஆம் பாசுரம் பாடலாம் வாங்க.
மொய் ஆர்த்தடம் பொய்கை புக்கு மூக்கேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோ வாழ்ந்தும் காணாரழல் போல் செய்யாவேள் நீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார்த்தடம் கண் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமையில் ஓர் எம்பாவாய். இப்படி அருமையான பாடல் பாருங்கள். நம்ம இப்போது இதனுடைய விளக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது சிவனடியார்கள் நாங்கள் மலரை எப்படி வண்டுக்கள் மொய்க்கின்றுமோ அதே போன்று அந்த வண்டுக்கள் நிறைந்த மலர்களை கொண்ட குளத்தில் நாங்கள் நீராடிக்கொண்டே உன்னை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறோம் சிவபெருமானே. மற்றும் நாங்கள் பாவை நோன்பு வழி வழியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் நன்கு அறிவாய். மற்றும் செல்வத்தின் அதிபதியே மற்றும் பார்வதி தேவி சிற்றிடையும் மைக்கண்ணை உடைய பார்வதி தேவியின் மணாளனே மற்றும் நெருப்பை சிவந்த நெருப்பை கொண்டவரே மற்றும் விபூதியை முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறவரே அணிந்தவரே சிவபெருமானே. நீர் எப்படி உயிர்களை படைக்கும் பொழுது சிருஷ்டிக்கும் பொழுது அவர்களுக்கு நல்லது ஏற்படுமோ அதே போன்று நாங்கள் உன்னை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பேரின்பம் கிடைக்கிறது. அந்த பேரின்பம் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. மேலும் சிவபெருமானே, இந்த உணர்வு, இந்த பேரின்ப உணர்வு எங்களுக்கு என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீ சிருஷ்டிக்கும் உயிர்கள் எப்படி நன்மை அடைகிறதோ அதே போன்று எங்களுக்கு இந்த பேரின்ப உணர்வு எங்களுக்கு உம்மை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு தோன்றுகிறது. இந்த உணர்வு என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் சிவபெருமானே என்று சிவனை நோக்கி பாடுகின்ற பாடல் வரிகளாக இந்த பாடல் வரிகளின் கருத்து கூறுகிறது. இந்த பேரின்ப நிலை என்றும் மறையாமல் என்றும் நிலைத்திருக்க நீர் அருள் புரிவாயாக சிவபெருமானே என்று கூறுகிறார்கள். இதுதான் இந்த பாடல் வரிகளின் கருத்து ஆகும். இன்னைக்கு மார்கழி 11ஆம் நாள். இன்னைக்கு திருப்பாவை 11ஆம் பாசுரம் மற்றும் வெம்பாவை 11ஆம் நாள் பாசுரம் பற்றி நம்ம பாடல் பார்த்தோம். மற்றும் நம்ம இதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இதனுடைய பலன்கள் என்னென்னா, நம்ம மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் படிக்க 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 நம்முடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. அதாவது சிவபெருமானை நினைத்து நம்ம திருவெம்பாவையை பாட 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 நம்முடைய நிலை மாறும். போன ஜென்மத்தில் நாம் கடந்து வந்த பாவங்கள் மற்றும் இந்த ஜென்மத்தில் இருக்கும் பாவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நாம் சிவபெருமானை நினைத்து பாடும்போதே நமக்கு அந்த பேரின்ப நிலை நமக்கு கிடைக்கும். மற்றும் திருப்பாவையும் அதே போன்றுதான். நாம் பாட பாட படிக்க படிக்க நம்ம ஆண்டாளும் மற்றும் நமக்கு திருமாலுடைய
அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் திருப்பாவையும் சரி திருவெம்பாவையும் சரி இந்த மார்கழி மாதத்தில் விடாமல் நம்ம படித்தாலே போதும். வீட்டில் பூஜை அறையில் நம்ம விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடினாலே போதும், நமக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.